உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். மத்தவங்க முன்னாடி நான் கெத்தா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு நீ காட்டுற அந்த வேஷம் நீ தனியா இருக்கும்போது உன் முகத்துல இல்லையே ஏன்? உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான பயம், செஞ்ச தப்ப நினைச்சு வர்ற அந்த குற்ற உணர்வு, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு தனிமை. இதுக்குள்ள நீ செத்து செத்து பழைக்கிறது யாருக்கும் தெரியாது. உலகத்துக்கு முன்னாடி நீ ஒரு சாதனையாளனா தெரியலாம், இல்ல ஒரு தோல்வியாளனா தெரியலாம். ஆனா உன் வீட்டு கதவை மூடிட்டு நீ அழும்போது அந்த கண்ணீருக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லையே. நாம எல்லாரும் எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம தேடுற அந்த நிம்மதி எந்த மனுஷங்கிட்டையும் இல்ல, எந்த போதை பொருளையும் இல்ல. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இன்னைக்கு ஒன்னு சொல்றார். உன் பாவத்தோட, உன் அழுக்கோட, உன் தோல்வியோட அப்படியே என்கிட்ட வா. நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நரகத்துக்கு அனுப்ப அவர் வரல. அந்த நரக வேதனையை சிலுவையில் அவர் ஏத்துக்கிட்டு உனக்கு ஒரு மகனாக, மகளாக புது வாழ்வை கொடுக்க அவர் காத்துட்டு இருக்கார். இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு உண்மையான அன்பு. உன் பாவம் எவ்வளவு பெரிய கரையா இருந்தாலும் அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் அதை பனி போல வெண்மையாக்கும். உன்னை படைச்சவருக்கு தெரியும் உன்னை எப்படி சரி பண்ணணும்னு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1. இப்போ இந்த நிமிஷம் உன் மனசுல உண்மையான நிம்மதி இருக்கா? 2. உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும்னு நீ உண்மையாவே விரும்புறியா? உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க யாருக்காகவும் காத்துட்டு இருக்க வேண்டாம். தேவன் உங்களுக்காக இப்போவே காத்துட்டு இருக்கார். என் கூட சேர்ந்து இந்த சின்ன ஜெபத்தை உங்க இதயத்திலிருந்து பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி. எனக்காக நீர் சிலுவையில் மரித்து உயிர்த்தீர் என்று நம்புகிறேன். என் பாவங்களை மன்னித்து என் இதயத்துக்குள் வாரும். எனக்கு ஒரு புது வாழ்வை தாரும். ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க பண்ணியிருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இப்போவே ஆரம்பமாகிடுச்சு. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த செய்தி உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஆமென்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆழமான உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் உங்களை தூக்கி எறியலாம், ஆனா இயேசு உங்களை அணைக்க காத்துட்டு இருக்கார். God bless you.